அதிமுக பொதுக்குழு கூட இருக்கக்கூடிய நிலையில் காயத்ரி மேடம் என்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது? போய் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். கண்டிப்பாக மக்களுக்கான நல்ல தீர்மானங்கள் கொண்டு வருவாங்க. மக்களுக்கான இப்போ அதிமுக விடியலே இல்லை, விடியல்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தான் வராருன்னு சொன்னாரு. அதெல்லாம் எதுவுமே வரல. களத்துலயும் இல்ல, மழை பெஞ்சிருக்கு. திருநெல்வேலி தூத்துக்குடியில மக்கள் பாதிச்சிருக்காங்க. யாருமே அதை பத்தி கவலைப்படுறதில்ல. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஸோ அதுக்கான மக்களுக்காக என்னென்ன விஷயங்கள், ஃபார்மர்ஸ்க்காக இருக்கட்டும், விவசாயிகளுக்காக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், ஒரே ஒரு கட்சி தான் இன்னைக்கு தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் சார்ந்த நல்ல நல்ல தீர்மானங்கள் இங்க வரவேற்கும். இப்போ கல ஆய்வுல சில ஜனநாயக ரீதியான எதிரொலிச்சாங்க. அதே மாதிரி இங்க எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு. கல ஆய்வு நடத்துனாங்க தோல்வி குறித்து. அப்போ சில பேர் எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க. அதே மாதிரியான இதெல்லாம் இங்க நாங்கள் ஒற்றுமையா இன்னைக்கு பயங்கரமா அந்த திமுக, அந்த திருட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்றது நான் சொல்லுவேன். முதலமைச்சர் ஆவாரு. அது எந்த தோல்வி குறித்து ஆலோசிக்கப்படும். 2024 தோல்வி அதை பத்திலாம் நம்ம இப்ப பேசுறதுக்கு நம்ம 26 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மேடம் குறிப்பா இந்த பொதுக்குழுல ஜானகி அம்மாளுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடினீங்க. ஆனா அதிமுக ஒரு பகுதியில் மட்டும்தான், மேற்கு மாவட்டம் மட்டும் தான் வெற்றி பெறுது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு மேடம். அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க பாப்பீங்க வர வர மக்கள் இப்போ ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. திமுக ஆட்சியில ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். விழிப்புணர்வோட இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நல்ல ஒரு நிர்வாகம் கொடுக்க முடியும். மக்கள் சார்ந்த ஒரு ஆட்சி கொடுக்க முடியும். மக்களுக்கான ஒரு பணிகளை செய்யக்கூடிய ஒரே ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட. சசிகலா சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் மேடம். அதை பத்தி நான் இது பேசுறதுக்கு நான் விரும்புறேன். அது தேவையில்லாத விஷயம். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்ம புதிய தலைமுறைக்காக மாநகரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ரமேஷ்.